நிதி சுதந்திரம் அடையணுமா? ராபர்ட் கியோசாக்கியோட கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அதுக்கு ஒரு சூப்பர் கைடு. என்னால வேலையை விட முடியாதே, பில் கட்டணும்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா? இந்த புத்தகத்துல இத ரேட் ரேஸ்னு சொல்றாங்க. ஆனா இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. இதுதான் அந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். மக்கள் பணம் சம்பாதிக்கிற 4 வழிகளே இது காட்டுது. வாங்க பார்க்கலாம். முதல்ல இ குவாட்ரண்ட், அதாவது எம்ப்ளாயி, வேலை பாதுகாப்புக்காக நேரத்தை பணமா மாத்துறவங்க. அடுத்து எஸ் குவாட்ரண்ட், சுயதொழில் செய்யறவங்க. இவங்களுக்கு இவங்களே பாஸ், ஆனா இவங்க வேலை செஞ்சாதான் காசு. ஏன்னா இங்க நீங்க தான் சிஸ்டம். அதனால தான் இந்த மாதிரி 99% பிசினஸ் ஃபெயில் ஆயிடுது. பி குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்க பிசினஸ் ஓனர்ஸ். இவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி மத்தவங்கள வேலைக்கு வைப்பாங்க. கடைசியா ஐ இன்வெஸ்டர்ஸ். இங்க உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும். சோ லெஃப்ட் சைடு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, ஆனா ரைட் சைடு நிதி சுதந்திரத்தை உருவாக்குது. அதாவது ஒரு சிஸ்டத்துல வேலை செய்யாம ஒரு சிஸ்டத்தையே ஓன் பண்ணணும், அதுதான் கோல். ரைட் சைடுக்கு மாறணுமா? அதுக்கு கியோசாக்கி சொல்ற 3 சிஸ்டம்ஸ் இதோ. உங்க அல்டிமேட் கோல் இதுதான். உங்க சொத்திலிருந்து வர வருமானம் உங்க செலவு விட அதிகமா இருக்கணும். சிந்திச்சு பணக்காரராகுங்க, கடினமா உழைச்சு இல்ல. சோ முதல்ல உங்க மைண்ட் செட் மாறணும். சரி, இந்த பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க. உங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, கடனை குறைங்க, நிதி கல்வியை ஆரம்பிங்க. தப்பு பண்ணிருவோமோன்னு பயப்படாதீங்க. ஏன்னா தப்பு பண்ணி கத்துக்கிறது தான் உண்மையான லேர்னிங். இப்போ இந்த மேப் உங்க கையில இருக்கு. நீங்க எந்த நிதி பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க?